வெற்றிகரமான சத்தியம். 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். டிசம்பர் 17. பிரம்மாண்ட சுத்தப்படுத்தல். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 2 பேதுரு 3:10. சந்தையில் சிறந்த கழிவறை சுத்திகரிப்பான் எது? தயாரிப்புகளின் பெயர்களை சொல்லாமல் மக்கள் கூறுவது என்ன தெரியுமா? இது கடினமான கரைகளை நீக்குகிறது, இது கழிப்பறையில் வளையங்கள் உருவாவதை தடுக்கிறது, இது பெரும்பாலான கிருமிகளை கொல்லும், இது நாற்றத்தை நீக்குகிறது, இதில் கடுமையான புகை இல்லை, இது குழாய்களுக்கு பாதுகாப்பானது. 1000 ஆண்டு முடிவில் பிரபஞ்சத்திலிருந்து எல்லா பாவங்களையும் தேவன் அகற்றும் போது மிகப்பெரிய துப்புரவு வேலை ஒன்று நடக்கும். கர்த்தர் பயன்படுத்தப் போகிற சுத்திகரிப்பான் நெருப்பு என்று பேதுரு சொல்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 2 பேதுரு 3:10. நெருப்பால் பாவத்தின் ஒவ்வொரு அசுத்தமும் நீங்கும். எஞ்சிய சாம்பலிலிருந்து தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பார். முதல் வானமும் முதல் பூமியும் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 21:1. இன்னும் சிறப்பாக அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 21:4. புதிய எருசலேமில் நடக்க விரும்புகிறீர்களா? உங்கள் இதயத்திலிருந்து பாவத்தை சுத்திகரித்து அகற்றும்படி நீங்கள் கிறிஸ்துவிடம் கேட்பது மிக மிக அவசியம். வரவிருக்கும் நியாய தீர்ப்பின் வெளிச்சத்தில் பேதுரு சொல்வதை பாருங்கள். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11. செயலில் காட்டுங்கள். உங்களுக்கு பிடித்த வீட்டு சுத்திகரிப்பான் நீங்கள் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது பற்றி உங்களுக்கு என்ன கற்பிக்கிறது? ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 யோவான் 1:9, 2 பேதுரு 3:10-13 வரை, வெளிப்படுத்தல் 21:1-8 வரை. ஆமீன்.